அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்தாச்சுங்க. வீக்கெண்ட்ல கிஃப்ட் பார்த்தலாம். இந்த வீக் நீயா நானா எபிசோடு எங்களோட எபிசோடு தான் போச்சு. நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். யூடியூப்ல இன்ஸ்டா பேஜ்ல எல்லா பக்கமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஓகேங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரில. எங்களால் சின்ன முயற்சி எடுத்து ஸ்டெப் வச்சோம். அடுத்தடுத்த ஸ்டெப்பும் வச்சுட்டே தான் இருப்போம். பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுலேயும் பாருங்கள், நெகட்டிவாக வந்து நிறைய பேர் சொல்ல தான் செய்வாங்க. சொல்லட்டும். அந்த வீக்கில் வியாழக்கிழமை ஒரு இது போட்டோம். அதுக்கு ஓகே தான், ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் ஓகே தான். அவங்களோட ஸ்டோரியுமே ரொம்பவே இதாக தான் இருந்துச்சு. பெண் இல்லாமல் வாழ்கிற உமன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சமர்ப்பணம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களோட வழிகளும் எல்லாமே இருந்துச்சு. ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் ஒவ்வொன்று இருக்குங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. அதுதான் மேட்ரு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, ஒரு சளி பிடிச்சிருச்சு, ரொம்ப சளியாக இருக்குது. நம்ம தூங்குவோம்ல, தூங்கும்போது மூக்கு ரொம்ப அடைச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனை தோணும்? மூக்கு அடைச்சது மட்டும்தான் தோணும். அதை மட்டும்தான் யோசிப்போம். நம்ம வந்து வேற எதையுமே யோசிக்க மாட்டோம். மூக்கு அடைச்சிருச்சே, தூங்க முடியலையே, என்ன பண்றது? அப்போதைக்கு அந்த பிரச்சனை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி தான் அந்தந்த செகண்டுக்கு அந்த பிரச்சனை மட்டும்தான் தெரியும். அதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சே அதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க, அதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துக்கும்போது அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். அதனால நீங்கள் ரொம்பவே வெரி பண்ணிக்க வேண்டாம். ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப அந்த பிரச்சனையை டீப்பாக யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது ஏதுமே ரொம்ப வெரி பண்ணிக்க கூடாது, ஃபீல் பண்ணிக்கூடாது, குழம்பிக்கூடாது, எதுவுமே பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு விட்டுருங்க. அந்த பிரச்சனை உங்ககிட்ட சொல்லிட்டாச்சு இல்லை அதே மாதிரி சொல்லாமலே போயிடும். ஓகேங்க, நீங்கள் எது பண்ணீங்கன்னாலும் அதை திரும்ப 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 விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நல்லதாகவும் பண்ணுறதுக்கு இருக்காங்க, தப்பாகவும் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஆனால் அந்த விமர்சனத்தை எல்லாத்தையுமே காதில் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேட்காமலும் இருக்கக்கூடாது. எல்லா விமர்சனத்தையும் கேட்டுக்கோங்க. கேட்டு உங்களுக்கு அது எது சரி தப்பு அப்படின்னு படுதோ அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. ஒருத்தர் பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் இது தப்பாவா இல்லை கரெக்டாக நம்மளுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட உணர்வில் உங்களோட மனசுக்கு தெரியும். அது தெரிஞ்சாவே போதும், அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். பாசிட்டிவாக நினைங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக நினைங்க. பாசிட்டிவாகவே எல்லாம் நடக்கும். ரொம்ப நேரம் பேசிவிட்டேன். இப்போ வந்து வீடியோ யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட் வீடியோக்கான கமெண்ட்டுங்க. தீனா ஃபோட்டோகிராஃபி ஆறுமுகம் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாரு, ஆனால் ஆன்சர் பண்ணுறது இல்லை. எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்பில் பண்ணுறாரு. கொஞ்சம் ஆன்சரும் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும். சுரேஷ் சென்ட்ரிங், ஐஸ்வர்யா, கோபால்ராஜ், கே ரவி, தார்னிகா, நந்து, சிவப்பிரியா, ஆனந்த் அபி, பாலாகிருஷ்ணன், சத்யா, சரிமிளா சபரி, இவங்களாம் ஃபர்ஸ்ட் வீடியோ கணக்கு பண்ணுங்க. இப்போ நம்ம செகண்ட் வீடியோ கணக்கு கமெண்ட்ஸ் பார்த்துருவோம். தீனா ஃபோட்டோகிராஃபி, சத்யா, ஐஸ்வர்யா, பாலகிருஷ்ணா, ஆனந்த் அபி, சிவப்பிரியா, தார்னிகா, நந்து, நவீன் பிரியா, இவங்களாம் செகண்ட் வீடியோக்கான ஆன்சர். இப்போ வந்து நம்ம குலுக்கல் போட்டுடலாங்க. குலுக்கல் போட்டு நம்ம வந்து சீட் எடுத்துருவோம். போன வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் வியூஸ்லாம் கம்மியாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது ஒரு சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்பவே தேங்க்யூங்க. ஃபோன் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. பாசிட்டிவாக பேசினாங்க. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, ரீச் ஆயிரும், வியூ போகும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எவ்வளோ வியூ கம்மியாக பண்ணாலும் சரி, எவ்வளோ கமெண்ட் கம்மியாக வந்துச்சுனாலும் சரி, விடாமுயற்சியாக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ தூரம் தான் கூப்பிட்டு போகுதுன்னு பார்ப்போமே, கண்டிப்பாக இருப்பேன். இப்போ அங்கே பவுலில் எல்லாத்தோட பேரும் போட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அவங்களெல்லாம் சஃபில் நல்லா பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு சீட் எடுக்கணும். எடுத்துட்டு யார் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 1 நம்பர் எடுத்திருக்கோம். தாருணிகா. தாருணிகா அவங்க உங்களுக்கு தாங்க கிஃப்ட் விழுந்திருக்கு. கொஞ்சம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் அட்ரஸ் எல்லாருமே சென்ட் பண்ணி விட்டுருங்க. செகண்ட் ஒன் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எங்களுக்கு இது பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் ஒன் எடுத்திருக்கோம். நந்து அவங்களுக்கு விழுந்திருக்கு. செகண்ட் ஒன் எடுத்தாச்சு. இப்போ தேர்ட் ஒன் எடுத்துடலாம். பாலகிருஷ்ணன், எஸ்விசி பாலகிருஷ்ணன்
கொஞ்சம் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பாலகிருஷ்ணன் அவங்களுக்கு வந்திருக்கு. மற்ற 3 நபருங்க தாருணிகா, நந்தினி, பாலகிருஷ்ணன். தயவு செஞ்சு வீடியோ பாருங்க. சிலர் வந்து வீடியோ பார்க்கறதே இல்லை. அவங்களுக்கு கிஃப்ட் விழுந்துச்சா விழுகலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்கிறதே இல்லை. நானா பார்த்துட்டு அவங்களுக்கு திரும்ப திரும்ப எனக்கு வாட்ஸ்அப்ல யூடியூப்ல மெசேஜ் வந்திருக்குல்ல, அவங்களுக்கு ரிட்டர்ன் மெசேஜ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு தாங்க கிஃப்ட் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கனாலுமே பரவாயில்ல, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே தெரியுது, வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னா மெசேஜ் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் எனக்கு வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். அப்போதான் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும். ஓகேங்க, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி.